பரிசுத்தமுள்ள தகப்பனே, உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நாங்கள் இருவராய் ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் எங்களுக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறீர். இந்த வேளையிலும் உம்மை அறிகிற அறிவு எங்களுக்குள்ளே பெருக, அதனாலே கிருபையையும் சமாதானத்தை நாங்கள் அனுபவிக்க, உம்முடைய வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்க, உம்முடைய தெய்வீக வல்லமையை நாளாந்தம் நாங்கள் அனுபவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வேதத்தை தியானிக்கும் பொழுது வேதத்தில் இருக்கிற உம்முடைய அதிசயங்களையும் அதிசயமானவராயிருக்கிற இயேசுவையும் இன்னும் எங்கள் இருதயத்திலே கண்டு விசுவசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய மெய்யான சாயலை இன்றைக்கும் நாங்கள் தியானிக்க போற வார்த்தைகளுக்கூடாக அறிந்து நானும் இதை கேட்கிற ஒவ்வொருவரும் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. சகல சத்தியங்களுக்குள்ளும் வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் என்னோடும் இதை கேட்கிற ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நீர் எங்களை வழிநடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்தியங்களை பேச வேண்டியபடி பேசுகிற கிருபைகளை நான் பெற்றுக்கொள்கிறேன். உம்முடைய சத்தியங்களை உம்முடைய பிள்ளைகள் கேட்க வேண்டிய பிரகாரம் கேட்கிற கிருபைகளை நீர் பெருக பண்ணுகிறதற்காக உமக்கு நன்றி. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து எல்லா கனத்தையும் துதியையும் மகிமையையும் இயேசு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரத்துக்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கடந்த பல வாரங்களாக தேவனுடைய மெய்யான சாயல், The True Nature of God என்ற தலைப்பின் கீழே அன்பாகவே இருக்கிற பிதாவினுடைய சாயலை தேவனுடைய சத்தியங்களுக்கூடாக நானும் நீங்களும் தியானித்துக் கொண்டு வருகிறோம். கடந்த நாட்களிலும் நாங்கள் தியானித்த சத்தியங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதை குறித்து நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்தும் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த சத்தியங்களை குறித்து வரக்கூடிய கேள்விகள், இந்த சத்தியத்தினாலே நீங்கள் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, மற்றவர்களும் இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாய் இந்த நேரத்தை மற்றவரோடு பகிர்ந்து கொண்டு அவர்களும் இந்த நேரங்களிலே பலனடைய நீங்கள் உதவி செய்யும்படியாய் அன்போடு நாங்கள் கேட்கிறோம். டொரண்டோ பட்டணத்தில் இருக்கிற கிறிஸ்துவின் சுவிசேஷ சபையின் சார்பிலே அன்பின் வாழ்த்துதல்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். நாங்கள் இன்றைக்கும் வேதத்தை தியானிக்கும்படி நாங்கள் கடந்து போகிறோம். இன்றைய நாள் வேதத்தை தியானிக்க முதல் கடந்த கிழமை நாங்கள் தியானிக்கும் பொழுது பார்த்த ஒரு காரியத்தை மீண்டும் உங்களுக்கு சொல்லி கடந்து போக நான் விரும்புகிறேன். கடந்த கிழமை நாங்கள் தியானித்து கொண்டு வரும் பொழுது சாபங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். தேவனுடைய மெய்யான சாயலை இன்றைக்கு நாங்கள் அறியாமல் இருக்கிறதினாலே 2000 ஆண்டுகளிலே மனுஷர்களுக்குள்ளே நியாய பிரமாணத்துக்கூடாக சாபம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நானும் நீங்களும் கிருபையின் காலத்திலே இயேசுவை விசுவசித்து இயேசுவின் இரத்தத்தினால் நீதிமான்களாய் மாற்றப்பட்டு இயேசுவின் பாதத்திலே திருச்சபையிலே நானும் நீங்களும் வைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கும் உலகம் பூராக அநேக புதிய ஏற்பாட்டு திருச்சபைகள், இயேசுவின் சுய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட திருச்சபைகள் இருக்கிற தேவ பிள்ளைகள் தங்களை இன்றைக்கும் சாபம் பின்தொடரும் என்ற ஒரு அறியாமையோடு வாழுகிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம், காண்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர்கள் எதிர்பார்க்கிறபடி அந்த சாபத்தின் விளைவுகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், அது உண்மை, அந்த சத்தியம் உண்மை. இன்றைக்கு அதை குறித்து நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கடந்த கிழமை நான் சொன்னேன், எரேமியா தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 31வது அதிகாரம் 21 31 மட்டும் சொல்லும் பொழுது அங்கே எல்லாரும் உணர்ந்து கொள்ளத்தக்க விதமாக கர்த்தர் ஒரு காரியத்தை பேசி சொல்லுகிறார். பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளுடைய பற்கள் கூசி போயிற்று என்று சொல்லப்பட்ட நாட்கள் முடிந்தாயிற்று. இந்த நாட்களிலே, அந்நாட்களிலே என்று நானும் நீங்களும் இருக்கிற இந்த நாட்களிலே அப்படி சொல்லப்படாது. யார் திராட்சை காய்களை தின்கிறார்களோ அவர்களுடைய பற்கள் தான் கூசும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காரணம் என்ன? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது 14வது வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் எனக்காய் உங்களுக்காய் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என்னத்துக்காக? கலாத்தியர் 3:14 சொல்லப்படுகிறது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவுக்கூடாக
புறஜாதியா இருக்கிற எனக்கும் உங்களுக்கும் விசுவாசத்தினாலே வரும்படி ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ளும்படி இப்படி ஆயிற்று. ஆகவே நியாயப்பிரமாணத்துக்கு கூடாக வந்த சாபம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல் சுமத்தப்பட்டு அவர் அந்த சாபத்தை சுமந்து தீர்த்து விட்டார். ஆகவே இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு புதிய சிருஷ்டிகளாக மாற்றப்பட்டு இன்றைக்கு தேவனுடைய திருச்சபையிலே தேவனுடைய பிள்ளைகளாய் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற என்னையும் உங்களையும் சாபம் பின்தொடர முடியாது. நான் தொடர்ந்து ஒரு காரியத்தை சொல்ல முதல் என்னோடு கூட புலம்பலுடைய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனத்துக்கு கடந்து வாருங்கள். புலம்பலுடைய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனத்திலே பழைய உடன்படிக்கை நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் இருந்த ஒரு மனிதனுடைய கதறல் இங்கே சொல்லப்படுகிறது. அவன் சொல்லுகிறான், எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள், நாங்கள் அவர்களுடைய அக்கிரமங்களை சுமக்கிறோம், அடிமைகள் எங்களை ஆளுகிறார்கள், எங்களை அவர்கள் கையிலிருந்து விடுவிப்பார் இல்லை. இது ஒரு மனிதன் பரம்பரை சாபத்தினாலே ஆட்கொள்ளப்பட்டு அந்த வேதனையிலிருந்து சொல்லுகிற வார்த்தை. இதை இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு சபை சொல்லுகிறது. சொல்ல முடியுமா? முடியாது. இந்த மனிதன் இப்படிப்பட்ட வேதனையிலே இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இயேசு இந்த பூமியில வரவில்லை, இயேசு சாபமாக்கப்படவில்லை, இயேசுவின் இரத்தம் சிந்தப்படவில்லை. ஆகவே அந்த நாளிலே அவன் பிதாக்களுடைய அக்கிரமத்தை சுமக்க வேண்டி இருந்தது. ஏனென்றால் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனத்திலே நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்படுகிறது, பிதாக்களுடைய அக்கிரமங்களை பிள்ளைகளிடத்திலே 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன். ஆனால் அது நிறுத்தப்பட்டது. இயேசு சாபமாக்கப்பட்ட பொழுது, இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்ட பொழுது, இயேசுவின் சரீரம் பிற்கப்பட்ட பொழுது, இயேசு சாபமாக்கப்பட்டார் என்பதற்கு ஒரு அடையாளம் தான் இயேசுவின் தலையிலே வைக்கப்பட்ட முள்முடி. இன்றைக்கு நாங்கள் நினைக்கிறது போல நாங்கள் எங்களுடைய சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராமில் நாடகங்களை செய்யும் பொழுது ஒரு முள்முடியை தலையில வைக்கிறது போல இயேசுவின் மேல் வைக்கப்படவில்லை. இயேசுவின் மேல் வைக்கப்பட்ட முள்கள் 4-5 சென்டிமீட்டர் நீளமான விஷமுள்ள முட்கள். நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே ஆதாம் பாவம் செய்து இந்த பூமி சபிக்கப்பட்ட பொழுதுதான் முட்கள் இந்த பூமியிலே முளைக்க தொடங்கின. ஆதாம் பாவம் செய்ய முதல் ஆண்டவர் ஏதேனை சிருஷ்டித்த பொழுது அங்கே முட்கள் காணப்படவில்லை. பூமி பாவத்து நிமித்தம் சபிக்கப்பட்ட பொழுது முட்கள் வந்தது. ஆகவே ஆண்டவர் இயேசு எங்களுக்காய் சாபமாக்கப்பட்டார் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளத்தக்க விதமாகத்தான் சாபத்தின் நிமித்தமாய் வந்த அந்த முட்கள் முள் முடியாக செய்யப்பட்டு இயேசுவின் சிரசிலே அமிழ்த்தப்பட்டது. அந்த முட்கள் இயேசுவின் தலைக்குள்ளே பாய்ந்தது. அது நிமித்தமாய் இரத்தம் சிந்தப்பட்டது. அந்த வேதனையை இயேசு சகித்தார். அதுதான் எனக்கும் உங்களுக்கும் அடையாளம். பாவம் அறியாத இயேசு எப்படி பாவமாக்கப்பட்டாரோ அதே போல சாபம் அறியாத இயேசு எங்களுக்காய் சாபமாக்கப்பட்டார். இயேசுவின் இரத்தம் பாவத்தை மன்னித்தது மாத்திரமல்ல, என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே பாவத்து நிமித்தமாய் வரவேண்டிய வந்திருந்த சாபத்தை எங்களை விட்டு அகற்றி இயேசு கிறிஸ்துவு கூடாக வார ஆசீர்வாதங்களை அனுபவிக்கத்தக்க விதமாய் இயேசு என்னையும் உங்களை மாற்றி இருக்கிறார். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் கடைசி பகுதியிலே பரிசுத்த பேதுரு முதல் பிரசங்கத்தை செய்யும் பொழுது அவர் சொல்லுகிறார், உங்களை உங்கள் எல்லா பொல்லாங்குகளிலிருந்தும் விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை எழுப்பி எங்களுக்காக அனுப்பினார். பொல்லாங்குகள் என்று சொல்லும் பொழுது பாவம், அதன் விளைவாகிய சாபம், அதிலிருந்து அவர் எங்களை விலக்கி எங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு. ஆகவே இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவசித்த பொழுது பாவங்களும் சாபங்களும் நிரந்தரமாய் நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலக்கப்பட்டது. ஆசீர்வாதம் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே தொடருகிறது. ஆகவே இங்கே இந்த மனுஷன் சொல்லுகிறது போல நாங்கள் சொல்ல முடியாது, நாங்கள் சொல்ல தேவையில்லை. அவன் சொல்லுகிறான், பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள், நாங்கள் அவர்களுடைய அக்கிரமங்களை சுமக்கிறோம், அடிமைகள் எங்களை ஆளுகிறார்கள். இந்த மனிதனுக்கு தெரியும்
தான் ஆளுகை செய்ய வேண்டியவன், தான் அடிமையாய் வாழ அழைக்கப்படவில்லை என்றால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனால் அவன் ஆளுகை செய்ய முடியாதபடி பிதாக்களுடைய பாவம் சாபமாக அக்கிரமமாக கடந்து வருகிறது. இதுதான் எஸ்ஐயா 53:4-5 சொல்லப்படுகிறது. மெய்யாகவே இயேசு எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய அக்கிரமங்களை சுமந்தார், சாபங்களை சுமந்தார். இதுதான் சத்தியம். ஆகவே இந்த மனிதனுடைய பார்வையிலே இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நான் என்னை பார்க்க முடியாது, நீங்கள் உங்களை பார்க்க கூடாது. அப்படியா இருந்தால் இப்பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், எப்படி சாபம் பின்தொடருகிறது? பிதாக்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் இயேசுவை அறியாத நாட்களிலே அனுபவித்த சாபங்களை இன்றைக்கு இயேசுவை அறிந்த பின்பும் நான் அனுபவிக்கிறேனே, எப்படி அந்த சாபம் பின்தொடர முடியும்? இங்கேதான் பிசாசின் தந்திரத்தை நாங்கள் அடையாளம் காண வேண்டும். நியாய பிரமாணத்தின் காலம் சரியாக நிதானிக்கப்படாமல் புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ளே இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட பொழுது அந்த பிழையான அறிவு ஜனங்களுக்குள்ளே விதைக்கப்பட்டது. ஆகவே நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், சாபம் என்னை மேற்கொள்ள முடியாது என்ற சிந்தையோடும் விசுவாசத்தோடும் வாழ்ந்து ஆசீர்வாதத்தை மாத்திரம் அனுபவிக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே இந்த அறிவு விதைக்கப்பட்டதினாலே சாபமும் பின்தொடர முடியும், சாபமும் என்னை ஆளுகை செய்ய முடியும் என்ற அந்த ரோங் பிலீவ், அந்த பிழையான விசுவாசம் வந்தது, பிழையான நினைவு வந்தது. ஆகவே அந்த பிழையான நினைவு அவர்களுக்கு இருக்கும் பொழுது, பிழையான அந்த விசுவாசம் இருக்கும் பொழுது அங்கே பிசாசானவனுக்கு ஒரு வாசல் திறக்கப்படுகிறது. அந்த அறியாமை கூடாக ஜனங்களுடைய வாழ்க்கை திருடி கொண்டு அழிக்கப்படுகிறது. ஜனங்கள் நினைக்கிறார்கள் சாபம் பின்தொடர்கிறது. ஆனால் ஜனங்களுடைய அறியாமை, நான் சொல்ல போறதை கவனியுங்கள், இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே காணப்படுகிற அறியாமைதான் பிசாசனுடைய ஆயுதம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய மெய்யான அன்பின் சாயலை குறித்த அறியாமை எனக்குள்ளே உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது அது பிசாசானவனுக்குரிய ஆயுதம். பரிசுத்த ஆவியானவர் பிதாவாகிய தேவனுடைய மெய்யான அன்பின் சாயலை எங்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது அது எங்களுடைய ஆயுதம். அந்த அறிவினாலே பிசாசின் தந்திரங்களை மேற்கொள்ள முடியும். இதைத்தான் கர்த்தர் நாங்கள் முதல் நாள் பார்த்தபடியே ஓசையா 4:6 சொல்லுகிறார், என்னுடைய ஜனங்கள் அறியாமையினாலே என்னுடைய ஆசீர்வாதத்தை விட்டு வெட்டுண்டு வாழுகிறார்கள். என்னுடைய ஜனங்கள் அறியாமையினாலே அடிமைத்தனத்துக்குள்ளே போகிறார்கள். நம்முடைய அறியாமைதான் பரம்பரை சாபம் பின்தொடர்கிறது போல பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையை திருடி கொண்டு அழிப்பதற்கு காரணம். இன்றைக்கு இந்த நேரத்திலேயே சத்தியத்தை நீங்கள் விசுவசித்து இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட என்னை சாபம் ஆட்கொள்ள முடியாது, என்னையும் என் பிள்ளைகளையும் சாபம் பின்தொடர முடியாது என்ற இந்த சரியான சத்தியத்தை நீங்கள் விசுவசிக்கும் பொழுது உங்களுடைய மனம் புதுப்பிக்கப்படும், உங்களுடைய நினைவு சரியாயிருக்கும், உங்களுடைய விசுவாசம் சரியாயிருக்கும், உங்களுடைய வாழ்க்கை சரியாயிருக்கும். இன்றைக்கு நாங்கள் விட்ட தவறு என்ன? பிழையான நினைவு கூடாக, பிழையான உபதேசத்துக்கூடாக, பிழையான நினைவு கூடாக, பிழையான விசுவாசத்துக்கூடாக நாங்கள் திறந்த வாசலை நாங்கள் ஒவ்வொரு இடத்திலே போய் வெளியிலே மூட பார்க்கிறோம். நம்முடைய நினைவை மாற்றாமல், நம்முடைய விசுவாசத்தை மாற்றாமல் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற பார்க்கிறோம். அது நடக்காது. ஏன்? நீதிமொழிகள் 23:7 சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படி அவன் இருக்கிறான். எங்களுடைய இருதயத்துக்குள்ளே உண்டாகிற தேவனுடைய அறிவினால் வார மாற்றம்தான் வெளியிலே நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. ஆகவே இன்றைக்கு அறியாமையின் நிமித்தம் சாபத்தை போன்று உங்கள் வாழ்க்கையிலே பிசாசானவன் திருடி கொண்டு அழித்த காரியங்கள் நிறுத்தப்படணுமா? இன்றைக்கு நாங்கள் சொன்ன சத்தியத்தின்படி சரியான நினைவை பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த சத்தியத்தை விசுவசியுங்கள். சத்தியத்தை விசுவசிக்கும் பொழுது உங்களோட வாழ்க்கை மாற்றப்படுகிறது. ஏனென்றால் நீதிமொழிகள் 4:23 எங்களுடைய இருதயத்தில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். கர்த்தருடைய வசனத்தை நானும் நீங்களும் கவனிக்க, தியானிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது அதற்காகத்தான் தேவனுடைய மெய்யான சாயலை கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கற்றுத்தருகிறார்.
இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சாபம் என்று நீங்கள் நினைத்து உங்களை சாபத்துக்குரிய காரியங்கள் பின்தொடர்ந்த நாட்கள் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலே முடிந்தாயிற்று. அறியாமை நீத்தம் நீங்கள் அதை அனுபவித்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த சத்தியத்தை விசுவசியுங்கள். இன்னொரு கணம் அந்த அறியாமை நிமித்தமாய் வார நஷ்டங்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நாங்கள் விடுதலையாவோம். இந்த காரியத்தை நான் மீண்டும் தெளிவுபடுத்த ஆவியானவர் உணர்த்தினுடைய நோக்கம் என்றால் இது நமக்கு மிகவும் தேவையாக இருக்கிறது. இதை குறித்து இன்னும் உங்களுக்கு விளக்கங்கள் தேவையாயிருந்தால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த காரியத்தில் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம். இதை மனதிலே கொண்டவர்களாக நம்முடைய பாடத்துக்குள்ளே இன்றைக்கும் நாங்கள் கடந்து போகிறோம். தேவனுடைய மெய்யான சாயல், ட்ரூ நேச்சர் ஆஃப் காட். நான் இன்னொருக்கா உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இன்றைக்கு நாங்கள் இருக்கிற இந்த உலகம் வேதத்தின் படி 6020 வருஷம் உடையது. ஆதாம் பாவம் செய்த நாட்களில் இருந்து நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படும் மட்டும் முதல் 2000 வருஷம் அந்த நாட்களே கர்த்தர் மனுஷரோடு பாவத்தை எண்ணாதபடி, பாவத்தை கணக்கில் வைக்காதபடி கிரியை செய்தார். பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட நாளில் இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் மட்டும் 2000 வருஷம் அந்த நாட்களிலே மனுஷர் மேல் பாவம் எண்ணப்பட்டது. பாவத்தின் அடிப்படையிலே கர்த்தர் மனுஷரோடு கிரியை செய்தார். இயேசு வெளிப்பட்ட நாளிலே இருந்து இன்றைக்கு மட்டும் 2020 வருஷம் மீண்டும் கர்த்தர் மனுஷருடைய பாவத்தை எண்ணாமல் அந்த பாவத்தை இயேசு கிறிஸ்து மேல் வைத்து அவரை பாவமாக்கி அவருடைய இரத்தத்தினால் என்னையும் உங்களை நீதிமானாக மாற்றி அவர் என்னையும் உங்களை நடத்தி கொண்டு வருகிறார். ஆகவே நியாயப்பிரமாணம் மனுஷருக்குள்ளே கொடுக்கப்பட்டது. ஏன் கொடுக்கப்பட்டது? அதைத்தான் இந்த நாட்களில் நாங்கள் பார்க்க போகிறோம். நியாயப்பிரமாணம் இடைப்பட்ட 2000 வருஷத்துக்குள்ளே கொடுக்கப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்த பொழுது அந்த நியாயப்பிரமாணத்துக்கு முடிவை இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தார். புதிய உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்பட்டது. என்னோடு கூட கலாத்தியருடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம், நாங்கள் ஏற்கனவே இதை நாங்கள் படித்திருக்கிறோம். ஆகவே நான் அதிகாரத்தை சொல்லுகிறேன், நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 23 24 வசனம் மட்டும் நாங்கள் வாசிப்போமாயிருந்தால் அங்கே சொல்லப்படுகிறது, நியாயப்பிரமாணம் இயேசு கிறிஸ்து வரும் மட்டும் தற்காலிகமாக கொடுக்கப்பட்டது. அதில் ஒரு வார்த்தையை பாருங்கள், 23வது வசனம், விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்துக்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே இயேசுவை விசுவசித்ததினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவிலே வழிநடத்துகிற உபாத்தியாக இருந்தது. விசுவாசம் வந்த பின்பு நாங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர்கள் அல்ல. இதிலிருந்து நமக்கு தெரியும், நியாயப்பிரமாணம் தற்காலிகமாக ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டது. எபிரேயருடைய புத்தகம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் நாங்கள் பாப்பமாக இருந்தால் புதிய உடன்படிக்கையை குறித்து கடந்த கிழமை நாங்கள் தியானித்தோம். அதிலே சொல்லிவிட்டு எபிரேயர் 8:13 சொல்லப்படுகிறது, தேவன் புதிய உடன்படிக்கையை ஸ்தாபித்ததினாலே பழைய உடன்படிக்கையை பழமையாக்கினார். பழமையானது உருவழிந்து போவதற்கு காலம் சமீபித்திருக்கிறது. உருவழிந்து போக வேண்டிய பழைய உடன்படிக்கைக்கு இன்னைக்கு உருவம் கொடுத்தது அறியாமையுள்ள தேவனுடைய பிள்ளைகள், அறியாமையுள்ள தேவனுடைய தாசர்கள் நியாயப்பிரமாணத்தை சபைக்குள்ளே பிரசங்கித்ததினாலேதான் இன்றைக்கும் இதை குறித்து நாங்கள் தியானிக்க வேண்டியதாக இருந்தது. ஏனால் நியாயப்பிரமாணம் சபைக்கு பிரசங்கிக்கப்பட்ட பொழுது இயேசு கிறிஸ்துவு கூடாக வெளிப்படுத்தப்பட்ட தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்ற அந்த மெய்யான சாயல் தாக்கப்பட்டது. அப்படியா இருந்தால் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இப்படி தற்காலிகமான நியாயப்பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டது? அதைத்தான் நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணத்தை பெற்றவர்களும் நியாயப்பிரமாணத்தை இன்றைக்கு பிரசங்கிக்கிறவர்களும் நினைத்தார்கள், நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுடைய நோக்கம் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறதுனாலே தேவனை கிட்டி சேர்ந்து
அவரோடு உறவாடி ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும். தேவனோடு நான் உறவாட முடியும். நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறதுனாலே எனக்குள்ளே பக்தி விருத்தி பெருகும் என்றுதான் பெற்றவர்களும் நினைத்தார்கள். புதிய ஏற்பாட்டு சபைக்கு அதை பிரசங்கித்தவர்களும் நினைத்தார்கள். ஆனால் கடந்த நாட்களை நாங்கள் தியானித்திருக்கிறோம். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் மனுஷர்களுக்குள்ள இருக்கிற சுயநீதியை வெளிப்படுத்தி, என் சுய பலத்தினாலே இந்த நியாயப்பிரமாணத்தை என்னாலே கை கொள்ள முடியாது, எனக்கு ஒரு இரட்சகர் வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்க்கும்படியாக, ஆண்டவர் இயேசுவை விசுவசிக்கும்படியாகவே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. தேவன் கொடுத்த நோக்கத்தை மனுஷர்கள் அறியாமல் அதன்படி நடக்க முற்பட்ட பொழுது, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட நோக்கத்தை தேவனுடைய ஊழியர்கள் அறியாமல் அதை தேவ ஜனங்களுக்கு, இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு பிரசங்கித்த வேளையிலே தான் அங்கே பாதிப்பு வந்தது. அப்படியாயிருந்தால் நியாயப்பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டது? அதை அறிந்தால்தான் இன்றைக்கு அதிலிருந்து நாங்கள் வெளியே வந்து மீண்டும் பின்னானவைகளை நோக்கி பார்க்காமல் எங்களுக்கு முன்பாக கர்த்தர் ஸ்தாபித்திருக்கிற புதிய உடன்படிக்கையையும் அவருடைய கிருபையையும் கிருபை நிறைந்த இயேசுவையும் நோக்கி நாங்கள் பார்க்க முடியும். ஆகவே இன்றைக்கு கேள்வி, ஏன் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது? இதற்கு பதிலை காணும்படி என்னோடு கூட 2 கொரிந்தியருடைய புத்தகம் 10ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வாருங்கள். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வருவீர்களா இருந்தால், நியாயப்பிரமாணத்துக்கூடாக எனக்கு ஒரு இரட்சகர் வேண்டும் என்ற உணர்வை கர்த்தர் ஜனங்களுக்குள்ளே கொண்டு வருவது மாத்திரமல்ல, அந்த நாட்களிலே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிற நாட்களிலே ஒரு காரியம் அந்த உலகத்திலே இருந்தது. மனுஷர்கள் தங்களை கொண்டு தங்களை அளந்து தங்களுடைய பார்வையிலே தங்களை நீதிமான்களாக மாற்ற முற்பட்டார்கள். இதைத்தான் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. என்ன நடக்கிறது? மனுஷர்கள் தங்களை கொண்டு தங்களை அளக்க தொடங்கினார்கள். தங்களுடைய நல்ல கிரியைகளை பார்த்து மற்றவர்களோடு ஒப்பிட்டு, அவர்களுடைய கிரியைகள் என்னுடைய கிரியைகளை பார்க்கிலும் மோசமாக இருக்கிறது, அவர்களை பார்க்கிலும் என்னுடைய நல்ல கிரியைகள் அதிகமாக இருக்கிறது, ஆகவே இந்த மனிதனை பார்க்கிலும் நான் நீதிமான், நான் நல்லவன் என்று தங்களுடைய பாவங்களை நியாயப்படுத்தி, தங்களுடைய பாவ சுபாவத்தை நியாயப்படுத்தி, தங்களுடைய அக்கிரமங்கள் நியாயப்படுத்தி, மனுஷருடைய பார்வையிலே தங்களை நீதிமான்களாக காட்டிக்கொள்ள முற்பட்டார்கள். இந்த காரியத்தை தேவன் நிறுத்த அவர் முற்பட்டார். என்னத்துக்காக நான் சொல்லுகிறேன்? வேதத்தில் ஒரு உதாரணத்தை காட்டுகிறேன். மீண்டும் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நம்முடைய கண்களை திறந்து இந்த காரியங்களை உணர்ந்து கொள்ள உதவி செய்வாராக. ஆதியாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே கடந்த நாட்களிலே நாங்கள் காயினை குறித்து நாங்கள் பார்த்திருக்கிறோம். காயினுடைய சம்பவங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதை நான் திருப்பி சொல்ல விரும்பவில்லை. அதற்கு பின்பு காயினுக்கு பின்பு ஒரு காரியம் நடக்கிறது. லாமேக்கன் ஒரு மனிதனை குறித்து சொல்லப்படுகிறது. பாருங்கள், 4ஆம் அதிகாரத்திலே நாங்கள் 19வது வசனத்துக்கு கடந்து வருவீர்களாயிருந்தால், லாமேக்கு 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான். இதை அப்படியே நீங்கள் படித்து கொண்டு வரும் பொழுது இந்த லாமேக்கு என்ன செய்கிறான்? தன் வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ள தற்பாதுகாப்புக்காக ஒரு மனிதனை கொலை செய்ய வேண்டி வருகிறது. ஆகவே லாமேக்கு அந்த மனிதனை கொலை செய்கிறான். என்னத்துக்காக? தற்பாதுகாப்புக்காக. அதற்கு முதல் காயின் ஆபேலை கொலை செய்தான். என்னத்து நிமித்தம்? ஆபேல் நிமித்தம் கொண்ட பொறாமை, எரிச்சல் நிமித்தம். இந்த சம்பவம் காயினுடைய வாழ்க்கையிலே, லாமேக்கினுடைய வாழ்க்கையிலே காயின் ஆபேலை கொலை செய்தது. தேவன் அவன் மேலே ஒரு அடையாளத்தை போட்டு அவனை பாதுகாத்ததை லாமேக் அறிந்திருந்தான். இப்பொழுது லாமேக்கோடு தேவன் தொடர்பு கொள்ளவில்லை. தேவன் எந்த ஒரு காரியத்தையும் அங்கே நியமிக்கவில்லை.
ஆனால் காயினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சம்பவத்தை வைத்து லாமேக் தனக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறார். தன்னுடைய காரியத்தை நியாயப்படுத்த தொடங்குகிறார். பாருங்கள் என்ன நடக்கிறது. 23வது வசனத்திலே லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாளே சில்லாளே, நான் சொல்வதை கேளுங்கள். லாமேக்கின் மனைவிகளே, என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தழும்புண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். காயினுக்காக 7 பழி சுமருமானால். இதை யார் சொன்னது? கர்த்தர். பாருங்களா, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது 15வது வசனத்திலே, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொன்னார். கர்த்தர் காயினுக்கு சொன்னதை, எல்லா மனுஷருக்கும் சொன்னதை அல்ல, காயினுக்கு சொன்னதை லாமேக் எடுத்து தன் வாழ்க்கையில வைத்துக் கொண்டு சொல்லுகிறார், காயினுக்காக 7 பழி சுமருமானால் லாமேக்குக்காக 77 பழி சுமரும் என்றான். இதனுடைய அர்த்தம் என்ன? லாமேக்கு தன்னை வைத்து காயினை அளவிட்டு காயினுக்கு சொல்லப்பட்டதிலிருந்து தன்னை மேன்மை உள்ளவனாக தனக்கு தானே ஒரு பிரமாணத்தை வைக்கிறான். இப்படி மனுஷர்கள் வாழ தொடங்கின பொழுது கர்த்தர் அதுக்கு முடிவு கட்ட தொடங்கினார். மனுஷர்கள் ஒவ்வொருவரும் நடந்த சம்பவங்களில் இருந்து தங்களுக்கு தாங்களே பிரமாணத்தை வைத்து தங்களுடைய இஷ்டப்படி வாழ தொடங்கின பொழுது கர்த்தர் சொன்னார், தேவனாகிய கர்த்தர் நான் சொல்லுகிறதாவது என்று சொல்லி மோசே கூடாக நியாய பிரமாணத்தை கொடுத்து ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தருடைய பார்வை என்ன, கர்த்தருடைய ஒழுங்கு என்ன, பாவம் எப்படி கையாளப்பட வேண்டும், பாவத்துக்குரிய தண்டனை என்ன, பாவத்தின் விளைவு என்ன என்று கர்த்தர் ஒரு ஒழுங்கை கொண்டு வரும்படியாக நியாய பிரமாணத்தை கொடுத்தார். நீங்கள் யோசிக்க முடியும், லாமேக் செய்தது இன்றைக்கு எப்படி எங்களுடைய உலகத்துக்கு எங்களுடைய சமூகத்துக்கு பொருந்தும். நீங்கள் பாருங்கள், உங்களை சுற்றிலுமாக பாருங்கள். இன்றைக்கு கிட்டத்தட்ட 50 வருஷங்களுக்கு முதல் மனுஷராலே அருவறுக்கப்பட்ட, மனுஷராலே வெறுக்கப்பட்ட, மனுஷராலே கூட நினைக்க கூடாத அநேக அருவறுப்பான காரியங்கள் இன்றைக்கு சமூகத்திலே அங்கீகரிக்கப்படுகிறது. ஆணும் சேர்ந்து வாழுவது, பெண்ணும் சேர்ந்து வாழுவது, இதை தவிர சமூகத்தை சீர்குலைக்கிற அநேக காரியங்கள் இன்னைக்கு மனுஷர்கள் எந்த ஒரு உணர்வும் இன்றி தாராளமாக நல்ல காரியங்களை போல அதை கை கொள்ளுகிறதையும் அதை விரும்புகிறதையும், அது மாத்திரமல்ல மனுஷராலே ஒரு காலத்திலே வெறுக்கப்பட்ட அருவறுப்புகளை குறித்து இன்றைக்கு மனுஷர்கள் மேன்மை பாராட்டுகிறதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எப்படி இந்த மாற்றம் வந்தது நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால், இன்னைக்கு சமூகத்திலே மனுஷர்கள் மத்தியிலே பெயர் பெற்று விளங்குகிற அரசியல் தலைவர்கள், பெயர் பெற்று விளங்குகிற நல்ல விளையாட்டு வீரர்கள், நல்ல பெயர் பெற்று விளங்குகிற நடிகர்கள், நடிகைகள், சமுதாயத்தினாலே கனப்படுத்தப்படுகிற மனுஷர்கள், அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், இந்த பாவத்துக்கு நான் அடிமையாயிருக்கிறேன், 10 வருஷம் 15 வருஷம் இந்த பாவங்களை நான் செய்கிறேன், இப்பொழுது நான் அதை வெளியரங்கமாக ஒத்துக்கொள்ளுகிறேன், இது பாவம் அல்ல, இது மனிதனுடைய விருப்பம், என்னை இப்படித்தான் ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார் என்று அவர்கள் வந்து தங்களுடைய அருவருப்புகளை பகிரங்கமாக நியாயப்படுத்தி வெறுக்கப்பட்ட அந்த அருவருப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது சாதாரண மக்கள் அவர்களை ஒரு பெரியவர்கள் போல பார்த்து கொண்டிருந்தவர்கள் நினைத்தார்கள், இந்த விளையாட்டு வீரர் செய்கிறபடினாலே அதை நானும் செய்ய முடியும், அவர் ஒரு சாதித்தவர், ஆகவே அவர் சொல்வது சரியாக இருக்கும், இந்த அரசியல்வாதி பணபலம் உள்ளவர், சாதித்தவர், ஆகவே அது சரியாக இருக்கும், இந்த திரைப்பட நடிகர்கள் நடிகைகள் சாதித்தவர்கள், அநேகராலே விரும்பப்படுகிறார்கள், ஆகவே அது நல்லதாக இருக்கும் என்று அதை ஏற்றுக்கொள்ள முற்பட்ட வேளையில தான் கர்த்தர் நியாய பிரமாணத்தை கொடுத்து கர்த்தர் சொன்னார், இல்லை, மனுஷர்களை வைத்து மனுஷர்களை அடையாளம் காண முடியாது, அளவிட முடியாது, பரிசுத்தராயிருக்கிற கர்த்தர், பரிசுத்தத்தை விரும்புகிற நான் சொல்லுகிறதாவது என்று நியாய பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் இங்கே நடந்த பிழை என்ன? கொடுக்கப்பட்ட நோக்கத்தை
அறியாமல் அதை கைக்கொள்ள முற்பட்டு தங்கள் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் மாற முற்பட்ட பொழுது அங்கே அநேக பக்க விளைவுகள் வந்தது. என்னோடு சிந்தியுங்கள். நியாயப்பிரமாணம் நல்லது. எப்பொழுது அது நல்லது? நியாயப்பிரமாணத்தை நான் உணர்ந்து என்னால் இதை கைக்கொள்ள முடியாது, தேவன் நியமிக்கிற அந்த பரிசுத்தத்தின் அளவை, பரிசுத்தத்தின் ஸ்டாண்டர்டை என்னுடைய சுய பலத்தினாலே கைக்கொள்ள முடியாது என்று நான் உணர்ந்து, இயேசுவே நீதான் என்னுடைய இரட்சகர், உம்முடைய இரத்தம் தான் என்னை நீதிமானாய் மாற்ற முடியும், உம்முடைய இரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டால் தான் நியாயப்பிரமாணத்தினால் வார நீதியை இயேசு கிறிஸ்துவுக்கூடாக நான் அனுபவிக்க முடியும், ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்க முடியும், தேவ சமூகத்தில் நான் அங்கீகரிக்கப்பட முடியும் என்று ஒரு அந்த விசுவாசத்தோடு நாங்கள் போயிருப்போம். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்போம். ஆனால் கொடுக்கப்பட்ட நோக்கம் அங்கே மாற்றப்பட்டு மனுஷர்களுக்குள்ளே விதைக்கப்பட்ட பொழுது நன்மைக்கு பதிலாக தீமை வந்தது. ஆனால் இன்றைக்கு இதை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, என்னத்துக்காக? அறியாமை நிமித்தம் மனுஷர்கள் எங்களுக்கு இவற்றை பிரசங்கித்து நாங்களும் அறியாமை நிமித்தம் பிழையாக அதை உணர்ந்து கொண்டிருந்தாலும் அதிலேயே தொடர்ந்து நிலைத்திராமல் தேவன் கொடுத்த நோக்கத்தை அறிந்து சகலவிதமான எங்களுடைய சுய நீதிகளையும் அகற்றி இயேசு கிறிஸ்துவுக்கூடாக வார தேவனுடைய நீதியை பெற்று அவரை ஆராதிக்க, அதற்குத்தான் நாங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னொரு நோக்கம், நியாயப்பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டது? என்னோடு கூட கடந்து வாருங்கள். லூக்காவின் புத்தகம் 18வது அதிகாரம். லூக்காவின் புத்தகம் 18வது அதிகாரம். உங்களுக்கு தெரிந்த சம்பவம், ஆனாலும் நான் அதை காட்டிவிட்டு போக விரும்புகிறேன். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதனுடைய இன்னொரு நோக்கம், மனுஷர்களுக்குள்ளே சுயநீதி காணப்பட தொடங்கிட்டு நாங்கள் ஒருவரை வைத்து ஒருவரை அளக்க தொடங்கும் பொழுது எங்கள் சுய நீதியினாலே தேவ சமூகத்திலே அங்கீகாரத்தை நாங்கள் தேட முற்படுவோம். அது என்ன செய்யும்? நியாயப்பிரமாணத்தினால் வார சுயநீதியை சார்ந்தவர்களாக எங்களை வாழ வைக்கும். பாருங்கள், இயேசு ஒரு உவமையை சொன்னார். லூக்காவின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்திலே 9வது வசனம், அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாக எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். இதுதான் மனுஷருக்குள்ளே காணப்பட்ட நிலைமை. இன்னைக்கு சபைகளிலே இது காணப்படுகிறது. காரணம் என்ன? நியாயப்பிரமாணத்தினுடைய நோக்கம் சொல்லப்படாமல் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதினாலே. பாருங்கள், 10வது வசனத்திலே 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதபடியால் உம்மை சோஸ்தரிக்கிறேன். நியாயப்பிரமாணம் பிழையாக கொடுக்கப்பட்ட உணரப்பட்ட பொழுது தங்கள் கிரியையிலே, தங்கள் சுயநீதியிலே, தேவ சமூகத்திலே அங்கீகாரத்தை தேட மனுஷரோடு ஒப்பிட பார்த்தார்கள். நியாயப்பிரமாணம் சரியாக உணர்ந்து கொள்ளப்படுமாயிருந்தால் நானும் நீங்களும் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இயேசுவை நோக்கி பார்த்து, இயேசுவே உம்மாலே தான் எனக்கு மீட்பு என்று நாங்கள் தேவனுடைய பாதத்திலே சரணடைந்திருப்போம். ஆனால் இங்கே இந்த மனுஷன் தன்னுடைய கிரியையினாலே தேவ சமூகத்திலே அங்கீகாரம் தேட பார்க்கிறான். பாருங்கள், தொடர்ந்து சொல்லப்படுகிறது, வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியங்கள் எல்லாம் தசோபாவம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, தன் சுய கிரியையினாலே தேவ சமூகத்திலே, தன் சுய நீதியினாலே தேவ சமூகத்திலே அங்கீகாரத்தை தேட முற்பட்ட அவன் அல்ல, தன் பாவத்தை உணர்ந்து, பாவி என்று உணர்ந்து, தேவனே என்மேல் கிருபையாயிரும் என்று சொன்னான் அல்லவா, அவன்தான் நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, இந்த இடத்திலே 2 பேரும் நீதிமான்களாக மாற விரும்புகிறார்கள்.
ஒரு மனிதன், 2 பேரும் பாவிகள். ஒரு மனிதன் தன் சுய கிரியை சுய நீதியினாலே தேவனை சேர பார்க்கிறான். மற்ற மனிதன் தேவனுடைய கிருபையினாலே சேர பார்க்கிறான். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே, நம்முடைய சுய நீதிகள் எல்லாம் தேவனுடைய பார்வையிலே அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகளிலே இந்த காரியம் இருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் அது வராதபடிக்கு இயேசுவின் கிருபையினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே நாங்கள் நீதிமானாய் மாற்றப்பட்டோம். நான் உணர்த்தப்படுற ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையை பார்ப்பீர்களாயிருந்தால், பரிசுத்தாவிலே நிறைந்தவனாய் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே மனம் திரும்புதலை கொடுக்கும்படி அவன் பிரசங்கம் பண்ணுகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் கூட்டமாய் வரும் பொழுது அந்த ஜனங்களுடைய இருதயத்தை யோவான் ஊடுருவி பார்த்து சொல்லுகிறான், விரியம் பாம்பு குட்டிகளே என்று. நாங்கள் நினைக்கிறோம் யோவான் கோபத்திலே பேசுகிறான். இல்லை, மனுஷருடைய இருதயத்தை பார்த்தவன் சொல்லுகிறான், விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொன்னால், பிசாசின் சுபாவம் உள்ளவர்களே, பாவத்தின் சுபாவம் உள்ளவர்களே, பாவ சாயல் உள்ளவர்களே, மனம் திரும்புங்கள். இப்படி யோவான் மனுஷருடைய இருதயத்தை பார்த்து மனம் திரும்ப வந்தவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது, இப்பொழுது இயேசு யோவானிடத்தில் ஞானஸ்தானம் பெற வருகிறார். அதே யோவான் ஸ்நானகன் மனுஷருடைய இருதயத்தை பார்த்தவன் இயேசுவை நோக்கி பார்த்து, இயேசுவை பார்த்த உடனே இயேசுவின் இருதயம், இயேசுவின் பரிசுத்தத்தை பார்த்த உடனே யோவான் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்திலே பெறலாமா? என்னத்தை கர்த்தர் உணர்த்துகிறார்? மனுஷர்களை யோவான் பார்க்கிறார். மனுஷருடைய சாயலை கண்டு விரியன் பாம்பு குட்டிகளே மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். அதே யோவான் இயேசுவை பார்த்த உடனே பரிசுத்தத்தின் உச்சத்தை, பரிசுத்தத்தினுடைய தேவனுடைய ஸ்டாண்டர்டை பார்த்த உடனே யோவான் சொல்லுகிறார், உம்முடைய பரிசுத்தம் எனக்கு வேண்டும், உம்மாலே ஞானஸ்தானம் நான் பெற வேண்டும். இதைத்தான் நியாயப்பிரமாணத்தை சரியாக அறிந்து உணர்ந்திருந்தால் நாங்கள் செய்வோம். இயேசுவே, நீர்தான் எனக்கு வேண்டும். உம்முடைய இரத்தத்தினால் வார பரிசுத்தம் என் கிரியினால் வார பரிசுத்தம் அல்ல. ஆம் பிரியமானவர்களே, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதனுடைய இன்னொரு நோக்கம். ரோமர் 5ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வாருங்கள். நான் சொல்லுற காரியங்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் தியானித்து நம்முடைய இருதயத்திலே நியாயப்பிரமாணத்துக்குரிய வாசனையே இல்லாதபடி, பரிசுத்த பவுல் பிலிப்பியர் 3:13-14 சொல்லுகிறது போல, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். பரிசுத்த பவுல் செய்த ஒரு காரியம் பின்னானவைகளை மறந்தது, முன்னானவைகளை நாடினது. உங்களுக்கு தெரியும், அவருடைய வாழ்க்கை பழைய ஏற்பாட்டுக்குள்ளும் நியாய பிரமாணத்துக்குள்ளே ஊறி போயிருந்தவர். அவர் ஒரு பரிசேயர். 5 வயதிலேயே லேவியர் ஆகமத்தையும் பழைய ஏற்பாட்டையும் மனப்பாடம் செய்து அதற்கண்டு வைராக்கியமாக இருந்தவர். ஆனால் இயேசுவினால் வார நீதியை அறிந்து இயேசுவை நோக்கி பார்க்க தொடங்கின பொழுது பின்னானவைகள் அவருடைய வாழ்க்கையிலிருந்து அழிக்கப்பட்டது. அப்படியா இருந்தால் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் இரத்தத்தினால் வார தேவனுடைய நீதியை, இயேசுவினால் ஸ்தாபிக்கப்பட்ட புதிய உடன்படிக்கையை, இயேசுவின் சுவிசேஷம் வெளிப்படுத்துகிறவருடைய கிருபையை அறிந்து நாங்கள் விசுவசிக்க தொடங்கும் பொழுது மனுஷருடைய அறியாமை நிமித்தம் நமக்குள்ளே விதைக்கப்பட்டவைகள் அழிக்கப்பட்டு போகும். இனிமேல் மனுஷரை நொந்து கொள்வதற்கு நேரம் அல்ல. ஆனால் இனிமேல் பிழையான ஒரு உபதேசம் உங்களுக்குள்ளே விதைக்கப்படாதபடி விழித்திருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். விசுவாசத்திலே உறுதியாயிருந்து இயேசு ஸ்தாபித்தவைகளிலே நாங்கள் நிலைத்திருப்போம். இதனுடைய தாக்கம் எவ்வளவு கொடூரமாய் இருந்தது என்பதை நீங்கள் நன்மைகளை அனுபவிக்க தொடங்கும் பொழுது, புதிய உடன்படிக்கையை தியானித்து இயேசுவை நோக்கி பார்த்து உங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம் நீங்கள் அனுபவிக்கிற அவருடைய பலனையும் கிருபைகளையும் அனுபவிக்கும் பொழுதுதான் நமக்கு தெரியும், ஆண்டவரே, எவ்வளவு வருஷங்கள் அநியாயமாயிற்று, ஆனாலும் அறியாமை நிமித்தம் பட்சிக்கப்பட்ட வருஷங்களுடைய பலனையும் கர்த்தர் தருவார். ஆகவே இந்த நேரம் நாங்கள் எல்லாவற்றிலிருந்தும் கண்களை எடுத்து இயேசுவின் சத்தியத்திலே வைத்து வரப்போற ஒவ்வொரு நாளும் இயேசுவின் சத்தியத்திலே
நானும் நீங்களும் நடக்கிற நாட்கள். பாருங்கள், நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதனுடைய இன்னொரு நோக்கம் ரோமருடைய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. அன்றியும் நாங்கள் பலமற்றவர்களாக இருக்கும் போதே குறித்த காலத்திலே கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நாங்கள் பாவிகளாய் இருக்கும் பொழுது இயேசு மரித்தார். இதை மனுஷருக்கு உணர்த்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் மனுஷர்கள் நினைத்தார்கள், தங்களுடைய கிரியைகளை வைத்து நான் பாவி அல்ல, நான் பலவீனன் அல்ல, நான் பலம் உள்ளவன், ஏன்னா நான் நல்லவன், மற்றவர்களை பார்க்கல நான் விசேஷித்தவன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வார தேவ நீதியை ஒரு மனுஷன் அனுபவித்து ரட்சிக்கப்படணுமா இருந்தால் நாங்கள் உணர்ந்து கொள்ளணும், நான் ஒரு பாவி, பாவ சுபாவம் எனக்குள்ளே உண்டு. ஆதாமாகிய ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் முழு உலகத்துக்குள்ளேயும் பாவ சுபாவம் வந்தது. அந்த பாவ சுபாவத்தில் தான் நானும் இந்த உலகத்திலே பிறந்தேன். ஆகவே நான் இயேசுவை விசுவசித்து இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மறுபடியும் நான் பிறக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வை கொண்டு வர நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை விசுவசித்து நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இவ்வளவு நேரமும் நான் சொன்ன காரியங்களில் இருந்து என்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும்? எங்களுடைய கிரியையினாலே நாங்கள் நீதிமானாக மாற்றப்பட முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்கூடாக வந்த கிருபையினாலே தான் நீதிமானாய் மாற்றப்பட முடியும். இப்பொழுது இன்னொரு பகுதியில் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களாயிருந்தால், விசுவாசிகளுக்கு தகப்பனாயிருக்கிற ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் எப்படி நீதிமானாய் மாற்றப்பட்டான்? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனத்திலே கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது ஆபிரகாம் அதை விசுவசித்தான். அந்த விசுவாசத்து நிமித்தம் அவன் நீதிமானாய் காணப்பட்டான். எடுத்துக்கொள்ளுங்கள் விரைவாக. ஆதியாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 5வது 6வது வசனம் சொல்லுது பாருங்கள். 6வது வசனத்தை நான் படிக்கிறேன். அவன் கர்த்தரை விசுவசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆபிரகாம் கர்த்தரை விசுவசித்தான், அந்த விசுவாசத்தை கர்த்தர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இந்த நேரத்திலே ஆபிரகாம் எந்த ஒரு கிரியையும் செய்யவில்லை. ஆபிரகாம் விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை. ஆபிரகாமுக்கு விருத்த சேதனத்தை குறித்த கட்டளை கொடுக்கப்படவில்லை. அந்த 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே ஆபிரகாம் செய்ததெல்லாம் கர்த்தர் சொன்னதை விசுவசித்தான். அந்த விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. 17ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் தான் கர்த்தர் ஸ்தாபித்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக விருத்த சேதனம் கொடுக்கப்பட்டது. அந்த விருத்த சேதனம் 430 வருஷங்களுக்கு பின்பு நியாயப்பிரமாணத்துக்கூடாக கட்டளையாக கொடுக்கப்பட்டது. ஆகவே என்னத்தை நான் சொல்ல விரும்புகிறேன்? விசுவாசிகளுக்கு தகப்பனாயிருக்கிற ஆபிரகாம் விசுவாசத்தினால்தான் நீதிமானாக எண்ணப்பட்டான். இதே முக்கியம், நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஆகவே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எடுத்து பார்க்க முடியும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, நியாயப்பிரமாணக்காரர் யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். ஏன் நியாயப்பிரமாணக்காரர் சாபத்துக்குள்ளே உட்பட்டிருக்கிறார்கள்? நியாயப்பிரமாண கிரியைக்காரர் சாபத்துக்குள்ளே உட்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் யாக்கோபின் புத்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்கிறவர்கள் தான் நீதிமான்கள். நியாயப்பிரமாணம் என்று சொல்லும் பொழுது 10 கட்டளை மாத்திரமல்ல, மொத்தமாக எல்லாமாக 613 கற்பனைகள், கட்டளைகள், பிரமாணங்கள். 613 கட்டளை என்னென்றே ஒரு மனிதனுக்கு தெரியாது. அப்படி அந்த எப்படி நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியும்? 613 612 கை கொண்டு ஒன்றை மீறினாலும் நியாயப்பிரமாணத்தின் சாபம் அந்த மனிதன் மேல் வரும். ஆகவே இதில் இருந்து மனிதர்கள் காப்பாற்றப்பட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். அதுதான் ஆபிரகாம்
தேவனை விசுவசித்தது போல நானும் நீங்களும் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவ கூடாக செய்ததை விசுவசித்த பொழுது எங்களுடைய சுய நீதினாலே அல்ல, தேவனை அறிகிற அறிவினாலே இயேசுவின் சுவிசேஷத்தை விசுவசித்து தேவனுடைய நீதியினாலே நாங்கள் நீதிமான்களாய் நாங்கள் மாற்றப்படுகிறோம். இப்பொழுது என்னோட கவனியுங்கள். ரோமருடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்துக்கு வருவீர்களாக இருந்தால், இங்கே வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களாக மாற்றப்பட்டார்கள். எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்தார்கள். இதற்கூடாக கர்த்தர் என்னத்தை உணர்த்துகிறார் தெரியுமா? எல்லா மனுஷர்களுக்குள்ளேயும் அவர்கள் பாவி என்ற உணர்வு அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது அந்த சுவிசேஷத்தை அவர்கள் அசட்டை பண்ணி, இல்லை என்னுடைய கிரியை நல்ல கிரியை, என்னுடைய கிரியையினாலே நான் நீதிமான் என்று சொல்லுகிற அந்த சுயநீதி உள்ளவர்களுடைய சுயநீதியை உடைத்து, இல்லை நியாய பிரமாணத்தின்படி நீங்கள் பாவிகள், நியாய பிரமாணத்தின்படி உங்களுக்கு தேவனுடைய நீதி வேண்டும், நியாய பிரமாணத்தின்படி உங்களுக்கு ஒரு இரட்சகர் வேண்டும் என்ற உணர்வை யாருக்கு கொடுக்க? நியாய பிரமாணத்தையும் அசட்டை பண்ணி, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அசட்டை பண்ணி, தங்கள் சுய நீதியிலே நிலைநிற்க பார்க்கிற மனுஷருடைய சுயநீதியை உடைக்க நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அப்படியா இருந்தால் நானும் நீங்களும் நியாய பிரமாணத்துக்கூடாக வருகிற தேவ நீதி எங்களுக்கு அவசியம். ஆனாலும் என்னாலே அது கை கொள்ள முடியாது. ஆகவே எனக்கு ஒரு இரட்சகர் வேண்டும் என்று விசுவசித்து ரட்சிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட நாங்கள் விடுகிற ஒரு தவறை உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம், தேவன் உண்மை உள்ளவர், தேவன் அன்பு உள்ளவர், தேவன் வல்லமை உள்ளவர், தேவன் அற்புதங்கள் அடையாளங்கள் அதிசயங்களை செய்கிறார். ஆனாலும் அந்த வல்லமை உள்ள தேவன், அந்த அற்புதங்கள் அடையாளங்கள் அதிசயங்களை செய்கிற தேவன் எனக்கு செய்வாரா? எனக்கு செய்ய மாட்டார். ஏன்? நான் பாவி. யார் சொல்லுவது? இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். வல்லமை அனுபவிக்க எனக்கு தகுதி இல்லை. அற்புதங்கள் அடையாளங்கள் அதிசயங்களை அனுபவிக்க எனக்கு தகுதி இல்லை. உங்களுடைய சபையிலே ஒரு வியாதி உள்ளவரை கொண்டு வந்து அவருக்காக ஜெபிப்போம், எல்லாரும் ஒருமனப்படுங்கள் என்று சொல்லும் பொழுது நாங்கள் ஒருமனப்பட்டு அவருடைய சுகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரை கர்த்தர் சுகப்படுத்துவார் என்று விசுவசிக்கிறோம். அதே ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில வரும் பொழுது உங்களால் விசுவசிக்க முடியவில்லை. ஆண்டவர் என்னை குணப்படுத்துவாரா? இது எப்படி வந்தது தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே நியாய பிரமாணம் விதைக்கப்பட்ட பொழுது, என்னாலே ஆகாது, நான் தகுதி இல்லாதவன், தேவனுடைய அற்புதங்கள் அடையாளங்கள் அதிசயங்களை அனுபவிக்க நான் பாத்திரவான் அல்ல என்று விசுவசியாமல் இருக்கிறோம். நான் சொல்வதை கவனியுங்கள். நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து பாத்திரவானாக இருக்கிறார். இயேசு ஆசீர்வாதத்தை உடையவர். இயேசு அற்புதங்கள் அடையாளங்கள் அதிசயங்களை செய்கிறவர். அவர்தான் எல்லாவற்றுக்கும் பாத்திரவான். அப்படியா இருந்தால் இயேசு கிறிஸ்துவை விசுவசித்து இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரவாளியா இருக்கிற நானும் நீங்களும் தேவனுடைய வல்லமையை அனுபவிக்க முடியும். அற்புதங்கள் அடையாளங்கள் அதிசயங்களை அனுபவிக்க முடியும். காரணம் எங்களுடைய கிரியை அல்ல, தேவனுடைய கிருபை. இதைத்தான் புதிய உடன்படிக்கை கூடாக கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் கற்றுத் தருகிறார். அதுதான் தேவனுடைய மெய்யான அன்பின் சாயலை நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். என்னோட கவனியுங்கள் பிரியமானவர்களே, நானும் நீங்களும் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டதற்கு காரணம் 2 கொரிந்தியர் 5:21. பாவம் அறியாத இயேசு நமக்காய் பாவமாக்கப்பட்டார், நானும் நீங்களும் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, நீதிமானாய் மாற்றப்படும்படிக்கு. ஆகவே இயேசுவை விசுவசித்து இயேசுவின் இரத்தத்தினால் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய பரிபூரணத்தை அனுபவிக்க முடியும். தேவனுடைய வல்லமை அனுபவிக்க முடியும். அற்புதங்கள் அடையாளங்கள் அதிசயங்கள் நாங்கள் அனுபவிக்க முடியும் இயேசுவை விசுவசித்ததினால். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
உங்களுடைய நோட்ஸில் அதை எழுதி கொள்ளுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வாருங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 16வது வசனம் சொல்லுகிறது. நாங்கள் படிப்போம். 14வது வசனத்திலே, எவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அந்தப்படி திரும்பவும் ரட்சிக்கப்பட்ட நாங்கள் திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அந்த ஒரு வசனத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவோடு கூட நானும் நீங்களும் உடன் சுதந்திரராக இருக்கிறோம். அந்த உடன் சுதந்திரராக இருக்கிற நானும் நீங்களும் அந்த சுதந்திரத்தை எப்ப அனுபவிப்போம் தெரியுமா? நம்முடைய பரலோக பிதாவானவருடைய அன்பின் சாயலை அறிந்து அவரை ஆராதிக்கும் பொழுது. இது இவ்வளதை மனதிலே கொண்டவர்களாக நீதிமொழிகளுடைய புத்தகத்துக்கு கடந்து வாருங்கள். நீதிமொழிகளுடைய புத்தகம் மீதியா இருக்கிற இந்த நேரத்திலே இன்னொரு பகுதியை பார்த்து நாங்கள் கடந்து போகிறோம். நீதிமொழிகளுடைய புத்தகம் 16ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வாருங்கள். இங்கே 6வது வசனத்தை நான் உங்களுக்காக படிக்கிறேன். இங்கே சொல்லப்படுது பாருங்கள். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனாலே மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் தான் பாவம் நிவர்த்தியாகும். உங்களுக்கு தெரியும், யோவானுடைய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். 1ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய பரிபூர்ணத்தினாலே நாங்கள் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். சத்தியத்தினாலும் கிருபையினாலும் பாவம் நிவர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். வடிவா கவனியுங்கள். நியாயப்பிரமாண மனுஷர்களுக்குள்ளே கொடுக்கப்பட்ட பொழுது மனுஷர்களுக்குள்ளே பயம் வந்தது. அந்த பாவத்தின் நிமித்தமாய் வர தண்டனை, பாவத்தின் நிமித்தமாய் வர விளைவு அவர்களுக்குள்ளே ஒரு பயத்தை உண்டாக்கிட்டு, அந்த பயம் பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியவில்லை. ஏனால் பாவம் நிவர்த்தி செய்யப்படுவது கிருபையினாலும் சத்தியத்தினாலும். ஆனால் அந்த பயம் பாவத்தின் அளவை மட்டுப்படுத்திட்டு, பாவத்தின் அளவை, பாவத்தின் கிரியைகளை மனுஷருக்குள்ளே குறைத்தது. ஆனால் பாவ சுபாவம் மனுஷருடைய இருதயத்துக்குள்ளே இருந்தது. இன்றைக்கு நான் நீங்கள் ஒரு காரியத்தை உணரணும். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் எங்கள் பாவம் நிவர்த்தியாயிற்று நாங்கள் உணரும் பொழுது தேவனுடைய அன்பை நாங்கள் அறிய தொடங்குவோம். தேவனுடைய அன்பின் சாயலை நாங்கள் அறிய தொடங்குவோம். தேவனுடைய மெய்யான சாயலை நானும் நீங்களும் அறிந்து ஆராதிக்க தொடங்கும் பொழுது அவருடைய பரிபூர்ணத்தை நாங்கள் அனுபவிக்க தொடங்குவோம். ஏன் இதை நான் சொல்லுகிறேன்? பயம் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை தடுக்கும், என்னை குறைவுள்ளவனை போல காண்பிக்கும். ஆனால் கிருபையையும் சத்தியத்தையும் நானும் நீங்களும் உணர்ந்து கொள்ளும் பொழுது தேவ சமூகத்திலே போய் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்யும். விரைவாக என்னோடு கூட எபேசியருடைய புத்தகத்துக்கு கடந்து வாருங்கள். எபேசியருடைய புத்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வாருங்கள். இங்கே பரிசுத்த பவுல் சபைக்காக ஜெபித்த ஒரு ஜெபத்தின் ஒரு பகுதியை நான் உங்களுக்காக படிக்க விரும்புகிறேன். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுது பாருங்கள். அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினால் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். என்னத்துக்காக? தேவன் தன்னுடைய மெய்யான சாயலை தன்னுடைய சத்தியத்துக்கூடாக, சத்திய ஆவியானவருக்கூடாக எனக்கும் உங்களுக்கும் வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் அறிவு கட்டாத மனுஷருடைய அறிவு கட்டாத தேவனுடைய அன்பை பரிசுத்த ஆவியானவருக்கூடாக தேவனுடைய பிள்ளைகளாக நானும் நீங்களும் உணர்ந்து
அந்த அறிவு கட்டாத தேவனுடைய அன்பை 18வது வசனம் பாருங்கள் சொல்லப்படுகிறது. சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று உணர்ந்து நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கிறிஸ்துவின் அன்பினுடைய நீளம் ஆழம் அகலம் உயரம் இன்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை நாங்கள் அறிந்து கொள்ள அவருடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிரப்பப்பட சபை அவருடைய பரிபூர்ணத்தை விசுவசிக்கிறது, இயேசுடைய சுதந்திரத்தை விசுவசிக்கிறது. ஆனால் அதை அனுபவிக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் அந்த பரிபூரணம் உள்ளவருடைய அன்பை அறியாமல் இருப்பது. அன்பாகவே இருக்கிற தேவனை பட்சிக்கிற அக்கினி போல, கோபாக்கினியை செலுத்துகிறவர் போல, எங்களை அடிக்கிறவர் போல, கேன்சர் வியாதியையும் அழிவுகளையும் பட்டணத்திலே கொண்டு வந்து குண்டுவெடிப்புகளை உண்டு பண்ணி சபையை சுத்திகரிக்கிறவர் போல, தேசத்தை தன்பக்கமாய் திருப்புறவர் போல பார்த்து கொண்டிருக்கிறபடியால் அங்கே இது ரெண்டும் தொடர்புபட முடியாமல் இருக்கிறது. தேவனுடைய அன்பின் சாயலை தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சபை அறியும் பொழுது அவருடைய பரிபூர்ணத்தை அனுபவிப்பது இயல்பாகவே நடக்கிறதாக இருக்கிறது. இன்னைக்கு ஏன் நாங்கள் பரிபூர்ணத்தை தேடி போகிறோம்? அவருடைய அன்பின் சாயல் நமக்குள்ளே தாக்கப்பட்டிருக்கிறது. அதான் கர்த்தருடைய ஆவியானவர் வேறாக இருக்கிற அவருடைய பரிபூர்ணம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிற கனி. அந்த கனி உண்டாவதற்கு எனக்கும் உங்களுக்கும் தேவையான வேர் பிதாவினுடைய அன்பின் சாயலை நாங்கள் அறிந்து என் பிதாவாகிய தேவன் என்மேல் அன்பா இருக்கிறார் என்ற அந்த அறிவு கட்டாத அந்த அன்பை நாளுக்கு நாள் அறிந்து கொள்ளும் பொழுது, அந்த அவருடைய அன்பை அறிகிற அறிவிலே நான் பெருகும் பொழுது அவருடைய பரிபூர்ணம் என் வாழ்க்கையிலே வெளிப்படுகிறது. இப்படித்தான் புதிய உடன்படிக்கையின் சபை இருக்கணும் என்று கர்த்தர் விரும்பினார். அப்படி இருக்கத்தக்கதாய் சத்தியத்தை அனுப்புகிறார். நாங்கள் அடுத்த கிழமை தொடரப் போகிறோம். ஆனால் அதுக்கு முன் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சத்தியங்களை நாங்கள் அறிய முதல் கர்த்தரை ஆராதித்திருக்கிறோம், கர்த்தருக்கு ஊழியம் செய்திருக்கிறோம். பயத்தோடு ஊழியம் செய்யாவிட்டால் நஷ்டம், கர்த்தரை ஆராதிக்காவிட்டால் நஷ்டம், வேதம் படிக்காவிட்டால் நஷ்டம், ஜெபிக்காவிட்டால் நஷ்டம், தசோபாம் காணிக்கை கொடுக்காவிட்டால் நஷ்டம். பயத்தோடு செய்தோம், பயந்து பயந்து கஷ்டப்பட்டு செய்தோம். ஆனால் இன்றைக்கு இந்த சத்தியங்களை அறிந்து அன்பாக இருக்கிற பிதாவினுடைய மெய்யான சாயலின் இருதயத்திலே அறிந்து அறிவு கட்டாத என்னுடைய புத்தி கட்டாத அவருடைய அன்பை பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு அறிந்து இன்றைக்கு நான் அவரை ஆராதிக்கும் பொழுது, அவருடைய அன்பின் சாயலை உணர்ந்து கொண்ட பொழுது, அதே நான் இன்றைக்கு செய்கிறது எல்லாவற்றையும் சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு விருப்பத்தோடு வாங்கியோடு செய்கிறேன். வேதத்தை படித்து அவரோடு உறவாடுவது, ஜெபிப்பது, ஊழியம் செய்வது, நாங்கள் கர்த்தருக்காக செய்கிற எல்லாவற்றையும் செய்வது இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறது, மகிழ்ச்சியா இருக்கிறது, எங்களுக்கு ஒரு வாஞ்சை இருக்கிறது, பயம் இல்லை. ஆனால் நீங்கள் யோசிக்கலாம், அப்ப கர்த்தருக்கு கனம் இல்லையா? நான் சொல்றதை வடிவா கவனியுங்கள். இந்த சத்தியங்களை அறியாமல் கர்த்தருக்கு பயந்த நாட்களிலே அவரை கனப்படுத்தினதை பார்க்கிலும் இன்றைக்கு இந்த அன்பாய் இருக்கிற பிதாவுடைய அன்பை அறிந்து இந்த சத்தியத்தை அறிந்து அவரை ஆராதிக்கிற இந்த நாட்கள்ல அதிகமாக நாங்கள் அவரை கனப்படுத்துகிறோம். யாருடைய அன்பை அறிந்து விசுவசிக்கிறோமோ அவர்களை நாங்கள் கனப்படுத்துவோம். ஆகவே அவருடைய அன்பை அறிந்த பொழுது அவருக்கு கொடுக்கிற கனம் எங்கள் வாழ்க்கையிலே பெறுகிறது. அதுதான் கர்த்தருடைய ஆவியானுடைய விருப்பம். இது சபை அனுபவிக்க முடியாதபடி தடுப்பதுதான் பிசாசின் தந்திரம். ஆனால் அந்த நாட்கள் முடிந்தாயிற்று. கர்த்தருடைய ஆவியானவர் தன்னுடைய சத்தியத்தை சபைகளுக்குள்ளே கொண்டு வருகிறார். தொடர்ந்து அடுத்த கிழமை சந்திப்போம். உங்கள் கேள்விகளை தெரியப்படுத்துங்கள். நாங்கள் தியானித்தவைகளை மீண்டும் போய் தியானியுங்கள். நிச்சயமாகவே தேவனுடைய அன்பின் வல்லமையை அறிந்து விசுவசித்து அநேருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாயிருப்போம். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, ஒவ்வொரு நிமிஷமும் நீர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக நன்றி. விதைக்கப்பட்ட வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ளே வேறுண்டட்டும், நூறத்தனையான பலன் வரட்டும், மனம் புதுப்பிக்கப்படட்டும், வாழ்க்கை மறுரூபமாக்கப்படட்டும். உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு பெருகட்டும். மீண்டும் இவர்களை நாங்கள் சந்திக்க மட்டும் உம்முடைய சகல விதமான கிருபையும் இயேசுவின் இரத்தத்தின் பாதுகாப்பும் உம்முடைய பிள்ளைகள் மேல் பரிபூரணமாய் இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.
இன்னும் அடுத்த கிழமை நாங்கள் சந்திப்போம். ஆமென்.